டேய் கிச்சா, நான் நடு ரோட்ல வந்து நிக்கிறதுக்கு நீ காரணமாயிட்ட இல்ல. உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உன் கதைய நான் முடிக்கிறேன்டா. ஏண்டி எங்க கண்ணுல மண்ணை தூக்கிட்டு எங்கடி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட? கள்ளச்சாவி வச்சிருக்கியா? திருட்டுத்தரமா கதவை திறந்துட்டு உள்ள வரதுக்கு? ஆமா, இங்க என்ன தேடிக்கிட்டு இல்ல இருக்க? ஒண்ணு இல்ல. ஏய் மா, பெங்களூர்ல எடுத்த சிடி போட்டோ வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் மகேஷ்ட கொடுத்துட்டான். அவனும் எரிச்சிட்டான். நல்லது செய்ய இந்த உலகத்துல முடியலையே. உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? மனுஷா தப்பு பண்ணா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம். தெய்வமே தப்புக்கு துணை போனா யார நோக்கிறது? என் பொண்ணே என் தலையில நெருப்பள்ளி போட்டுட்டாளே. அந்த கிச்சா அவன் ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன்னு அவனும் அயோக்கியனா போயிட்டானே. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? பெருமாளே, எனக்கு பதில் சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. அந்த வைதேகி நல்லாவே இருக்க மாட்டான். அவ குடும்பம் நாசமா போகட்டும். அவ பொண்ணு உருப்படவே கூடாது. காணாம போன அந்த குழந்தை கிடைக்கவே கூடாது. என் வயிறை எரிய வச்சுட்டு காலனாக்கு பிரயோஜனம் இல்லாத யாரோ ஒரு அனாதை பயலுக்கு என் பொண்ணை கட்டி வச்சுட்டாளே. அவனுங்க உருப்படுவாளுகளா? சோபா, சோபா, என் மகளே, இப்படி அநியாயம் பண்ணிட்டு ஏடி. இப்படி அண்ணா, வீட்டை விட்டு வெளில போ. அண்ணா, என்னையா போ சொல்றீங்க? ஆமா, உன்னதான். இத்தனை நாள் வயசு பொண்ணை வச்சு கஷ்டப்பட்டு இருந்தியன்னு பேசாம இருந்த. நீ பண்ண அட்டுழியத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். சோபாவை நடுத்தருவில் நிறுத்தினா இன்னொரு ஸ்னேகா ஆயிடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டேன். அட்டை பூச்சி மாதிரி என் ரத்தத்தை உறிஞ்சினதெல்லாம் சகிச்சுக்கிட்டேன். அதான் உன் பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால. இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. அண்ணா, அவன் நல்ல இடத்துக்கா போயிருக்கா? நரகத்துக்கு இல்ல போயிருக்கா? நீ பேசாத. மகேஷ் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன் சொந்த மகளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சொத்தை அனுபவிக்கலான்னு நீ திட்டம் போட்ட. ரோஜாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நீ நினைச்ச. இதெல்லாம் வைதேகி என்கிட்ட சொல்லிட்டா. ஐயோ அண்ணா, அந்த வைதேகி தப்பு தப்பா என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காண்ணா. அடச்சி, வாய மூடு. பெத்த தாய் பண்ற காரியமா இது? கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் தான் பொண்ணு கௌரவமான இடத்துல வாழணும்னு நீ நினைச்சிருந்தா உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சு நான் கௌரவப்படுத்திருப்பேன். ஆனா நீ பணத்தாசை பிடிச்சவ. அதனால சொல்றேன், இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, கிளம்பு. அண்ணா, வைதேகி சொல்றதெல்லாம் வேத வாக்கா? அவன் பொய் சொல்றான்னா. நான் ரொம்ப நல்லவா. லக்ஷ்மிமா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அம்மா தாயே, எனக்கு இந்த தெல்லிஸ்தான உறவே வேண்டாமா? உங்க எல்லாராலையும் நான் பட்டதெல்லாம் போதும். நீங்களும் வேண்டாம், அந்த வைதேகியும் வேண்டாம். எனக்கு என் புருஷன் கிடைச்சிட்டாரு. அந்த வைதேகி தொல்லையும் விட்டுது. எனக்கு அது போதும். நீங்க கிளம்புங்க தாயே. போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? இந்த ஊர்ல நேக்கு யாரையுமே தெரியாது. என்ன இந்த பணத்தை வச்சுக்க. சொந்த ஊருக்கு போய் ஏதாவது கடை கண்ணி வச்சு பொழைச்சுக்க. இனிமேலாவது உன் குரங்கு புத்தி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கௌரவமா பொழைக்கிறதுக்கு வழி பாரு. போற காலத்துல சொர்க்கமாவது கிடைக்கும். கிளம்பு, கிளம்புன்றல. போறேன்னா டேய் கிச்சா, நான் நடு ரோட்ல வந்து நிக்கிறதுக்கு நீ காரணமாயிட்ட இல்ல. உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உன் கதைய நான் முடிக்கிறேன்டா, நான் முடிக்கிறேன். இந்த செல்போன் நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் மகேஷ்கோ சுதாகருக்கோ தெரியாது.
பரிமளமும் சுதாகரும் வேற ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. அவங்க இங்க வந்தா நமக்கு ஆபத்து. அவங்க இங்க வரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடணும். டேய் இங்க இருக்கா பத்தியாடாவா? ஏய் நாயே, ஏண்டி எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்கடி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட? கள்ளச்சாவி வச்சிருக்கியா? திருட்டுத்தனமா கதவை திறந்துட்டு உள்ள வரதுக்கு? ஆமா, இங்க என்ன தேடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. ஏய் அம்மா, பெங்களூர்ல எடுத்த சிடி போட்டோ வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் மகேஷ்ட கொடுத்துட்டான். அவனும் எரிச்சிட்டான். நாங்க பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போட்டு வச்ச திட்டத்தை நாசமாக்கிட்ட. உன்னை கொல்ல போட மாட்டாண்டி. ஓடி நாயே. கொல்ல அவளை. எவன் கேக்குறான்? சரி அம்மா, ஏறுமா. ஏறுமா கேரா. கொண்டமா. என்னங்க திட்டத்தை நாசமாக்கிட்டல. இந்தடா கட்டு. இதுக்கு கட்டு. எங்களையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேல. இனிமே நீ எங்களுக்கு தேவையில்லை. இதப்பா நாங்க ஒரு மாசம் கதவை பூட்டிட்டு ஊருக்கு போறோம். இனிமே நீ இங்கேயே கடை. உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. நல்ல கட்டுறா. தப்பிக்க கூடாதவ. மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ என் திட்டத்தை பாழாக்கினதுக்கு நான் கொடுக்குற தண்டனை இது. இத பாரு, இங்கே கிடந்து சாவு. எனக்கு வேண்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க. அதிக பேசுனா அவளை மிதிச்சிடுவேன். இத ஒட்டுடா. சத்தமா போடுற. சரியா வருவா. நல்லா ஒட்டுடா. அப்படியே ஒரு மிதி மிதிச்சா காப்பாத்த முடியாது. மாமா ஆட்டம் காட்டுற. மூஞ்சிய பாரு. எல்லாரும் வாங்க. நில்லுங்க. எல்லாரும் ஏன் இங்க வந்தே? டேய் கிச்சா, நீ ஏன்டா இங்க வந்த? நல்லவன் மாதிரி நடிச்சு நாச காரியம் பண்ணிட்டேடா பாவி பாவி. என் நம்பிக்கையெல்லாம் தூள் தூள் ஆக்கிட்டியடா. இதுதான் நட்புக்கு நீ கொடுத்த மரியாதையா? உனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க. உன்னை வளர்த்த, உனக்கு சோத்த போட்டு உன் வயத்தை நான் குளிர வச்சேனடா. ஆனா என் நெஞ்சில நெருப்பள்ளி கொண்டு வேக வச்சுட்டியடா. நல்லா இருப்பியாடா நீ? நல்லா இருப்பியா நீ? அம்மா அம்மா, உனக்கு ஆத்திரம் வந்ததுன்னா நீ என்ன அடி. கிச்சா மேல கைய வைக்காத. என் திட்டம் என்னன்றது கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் அப்பாவி. நீ அவனுக்கு நன்றி கேட்டவன முதிர குத்திர கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவன்கிட்ட எந்த உண்மையை சொல்லாம மறைச்சேன். ஆனா எல்லாம் தெரிஞ்சு தானடி இவன் தாலி கட்டினா. நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் உனக்கு. என் கழுத்தை அறுத்துட்டாரு. நன்றி கெட்டவனே. ஏமா, நீ மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே செஞ்சியா? அவன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான். அதெல்லாத்தையும் மறந்துட்டியே. ஏமா எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு பெருசா பீத்திக்கிற. இது எல்லாத்தையுமே உன் சுயநலத்துக்காக தான் நீ செஞ்சிருக்க. இவன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றத உன் மனசுல வச்சுதான் நீ இவனை மொத்தமா தாங்கி இருக்க. அவன் என்ன கொத்தடிமையா? அவன் வாழ்க்கைய அவன் முடிவு பண்ணிட்டான். அதை தடுக்கிறதுக்கு நீயோ நானோ யாரு? அவனை நிம்மதியா சந்தோஷமா வாழ விடு. எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். பாட்டி, நீ போய் ஆர்த்தி கரைச்சு கொண்டு வா. அம்மா, நீதான் அவன் 2 பேருக்கும் ஆர்த்தி எடுக்கணும். நீ நம்மான்னு சொல்லாதடி. உடம்புல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்துன அவர் எரியறது எனக்கு. போன வாட்டியாவது நீ கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்துன்றது. இப்ப அந்த குளர் விட்டு போச்சு அவனுக்கு. அதான் இச்சா அவன் நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு உன் மனசுக்கு தெரியல. அப்புறம் ஏண்டி பத்திரிகையில பேர் போட்ட? மனசாட்சி வேலை செய்யலையா உனக்கு? ஏண்டி மணவரையில உட்காந்துட்டு கூரை புடவை வாங்கிட்ட? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா தான் இருந்தது. ஆனா உன்னை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியலையே. மா, காதலிக்கிற 2 பேரை பிரிக்கிறத விட இது ஒண்ணும் பெரிய பாவ காரியம் இல்ல. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? ஷோபா கிச்சாவுக்காக கை நரம்பு அறுத்துண்டா, விஷம் குடிச்சா. அப்பவாவது ஷோபாவுக்காக கிச்சா விட்டு கொடுக்கணும்னு உனக்கு கொஞ்சமாவது தோணித்தா? ஓ மனசாட்சி வேலை செஞ்சிருந்தா என் மனசாட்சியும் வேலை செஞ்சிருக்கும். நீ ராட்சசி மாதிரி நடந்துண்ட, அதான் நானும் ராட்சசியா இருந்தேன். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. ஆளை விடு. குடுப்பாட்டி. அம்மா, இந்தம்மா பழசெல்லாம் மறந்துட்டு நீயே அவளுக்கு ஆர்த்தி எடு. புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறா. மனசார நீயே முதல் வாழ்த்து சொல்லிட்டு அவளுக்கு ஆர்த்தி எடு. இந்தா. நான் இவளுக்கு ஆரத்தி எடுக்கணுமா? அம்மா, எனக்குள்ள எரிமேல கொதிச்சுட்டு இருக்குடி. நீங்க எல்லாம் செஞ்ச துரோகம் என் தொண்டை அடைச்சுட்டு இருக்கு. என்ன வாழ்த்த சொல்ற? இவெல்லாம் நன்னா இருக்கணும்னா இவெல்லாம் உருப்படவே மாட்டாடி. சந்தோஷமா இருக்க மாட்டா.
இதுதான் என்னோட வாழ்த்து. இவன்லாம் செஞ்ச பாவத்துக்கு அந்த பகவான் நன்னா கூலி கொடுப்பார். ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணிட்டோன்னு இவ ஒவ்வொரு நாளும் கதறி 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 அழுதுட்டு இருக்கணும். இதுதான் என்னோட வாழ்த்து. தான் பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டாலேன்னு ரத்த கண்ணீர் விடுற ஒரு தாயோட வாழ்த்து இதுதான். போதுமா? அம்மா போற நிறுத்து. இப்போ அது நீ பேசாம இரு. நீ இப்படி எல்லாம் பேயாட்டு ஆடினேனா அவ எப்படி இந்த ஆத்துல நிம்மதியா சந்தோஷமா அவ வாழ்க்கை ஆரம்பிப்பா? என்னது? இந்த ஆத்துல அவ வாழ்க்கை ஆரம்பிக்க போறாளா? ஏன் அதை பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் வெந்து சாகிறதுக்கா? டேய், உனக்கு இந்த ஆத்துல இடம் கிடையாது, வெளியில போடா. மாமி மாமி இல்ல, சாமி இல்ல, இந்த வீட்டுல இருக்காது, வெளியில போ. இனிமே ஜென்மத்துக்கு என் மூஞ்சில முடிக்காது, போடா வெளியில. அம்மா இதோட நிறுத்திக்கோ. இது கிச்சா ஏற்பாடு பண்ண வீடு. இந்த வீட்டுக்கு கிச்சா தான் அட்வான்ஸ் கொடுத்திருக்கான். அவன் தான் வாடகையும் கட்டிட்டு இருக்கான். அவன் இந்த வீட்டுல தான் இருப்பான். உனக்கு இஷ்டம் இல்லனா நீ வெளியில போ. ஸ்னேகா, மாமி பாவம், எங்க போவா? நாங்க போயிடுறோம். கிச்சா நெல்ல, நீங்க எதுக்கு போகணும்? நீங்க 2 பேரும் இதே ஆத்துல தான் வாழணும். யாருக்கு இந்த வீடு சொந்தம் இல்லையோ, நீயும் சோபாவும் இந்த ஆத்துல சந்தோஷமா குடும்பம் நடத்துறத பார்த்து யாரு வயிறு பொசுங்கி எரியறதோ அவதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். என்னடி சொன்ன? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்ன. பிரமாதண்டி ஸ்னேகா. உனக்கு 3 வயசா இருக்கிறச்சு பிஞ்சு விரல பிடிச்சிட்டு ஆனா அவன அச்சரம் பேசாம எழுத வச்சவன் ஆண்டி. அம்மான்னு முதல் வார்த்தை சொல்லி கொடுத்தவன் ஆண்டி. நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு ஏங்கி ஏங்கி செத்தவன் ஆண்டி. என்னை பார்த்து எவ்வளவு அழகா பேசுற, பிரமாதமா பேசுறடி ஸ்னேகா, பிரமாதமா பேசுற. பாத்தேடா பாத்தேடா, என் பொண்ணு எவ்வளவு அழகா பேசுற பாத்தேடா. பெத்த அம்மானா என்னை பார்த்து எவ்வளவு அழகா பேசுற பாருங்க. பாட்டி பாத்தேல பாட்டி, அவ என்ன சொல்ற கேட்டீங்களா? எவ்வளவு அழகா பேசுற பாருங்க. அவளுக்கு பாட்டு சொல்லி வச்சவன் நான் பாட்டி. அவளுக்கு எல்லா ஸ்லோகமும் சொல்லி கொடுத்தது நான் தான் பாட்டி. என்ன பார்த்து நீ எவ்வளவு அழகா, அம்மா நீ வெளியில போ. கேட்டீங்களா கேட்டீங்களா சொன்னது நீங்க? அம்மா நீ வெளியில போ. எவ்வளவு அழகா அச்சரம் பேசகாம நெருப்பு கங்கு மாதிரி வார்த்தை விடுறல. அம்மா நீ வெளியில போ. போறேன்டி, எனக்கு என்ன போக்கட இல்லையா? நீதான் எனக்கு பிறந்த, நான் உனக்கு பிறக்கல. நான் உன்னை நம்பி இல்ல, நான் உன் அம்மாடி. என்னையே நீ வெளியில போக சொல்லிட்டேல்ல. உனக்கு பால் கொடுத்த அந்த மார்ல எட்டி உதச்சிட்டேல்ல. உத நன்னா உத. உனக்கு பாலா கொடுத்த ரத்தம்லாம் இந்த உடம்புல இருந்து சுண்டி போற அளவுக்கு உத. அம்மா போற நிறுத்துமா. ஏமா புரியாம நீ பாட்டு பேசிட்டே இருக்க? நான் ஒண்ணு உன்னை எதிரியா நினைக்கல. நீதான் வறண்டு பெரிய வாழ விடாம சாபம் கொடுக்கற. நம்ம நினைக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் மனச கல்லாக்கிக்கணும்னு நீ தானமா சொன்ன. அதைத்தான் நான் பண்றேன். செய்யடி, உனக்கு இனிமே என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் செய். ஏன்னா உனக்கு இனிமே கடிவாளம் போடுறதுக்கு அம்மா இருக்க மாட்டா. ஆனா ஒண்ணு மட்டும் வயிறு எறிஞ்சு சொல்றேன். நீ எப்படி எனக்கு என் பொண்ணா திரும்ப கிடைக்காம போயிட்டியோ, அதே மாதிரி உன் பொண்ணு உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டா. அப்போ என் பொண்ணு இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியுமோ தெரியாதோ, ஆனா உனக்கு இனிமே உன் பொண்ணு கிடைக்க மாட்டா. காலம் பூரா அழுதுண்டேரு. உனக்கு என்ன, அதான் அந்த படுபாவி மகேஷ் இருக்கானே, இந்த குழந்தைய மறந்துட்டு இன்னொரு குழந்தை பெத்துக்கோ. நான் வரேன் வரேன், என்ன போறேன். அம்மா அம்மா இருமா. அம்மா அக்கா அழாதீங்கக்கா, அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, வந்துருவாங்க பாருங்க. ஸ்னேகா, எல்லா பிரச்சனையும் என்னாலதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. டேய், உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உள்ள போடா. எது நடக்கணும்னு விதி இருக்கோ அதான் நடக்கும். போ உள்ள போ.
டேய் நீ அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. சரி பாட்டி. ஸ்னேகா அழாதம்மா. உங்க அம்மாவுக்கு குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சா கட்டாயம் தூக்கிட்டு வந்துருவா. நீ அழாதம்மா. பாட்டி அழாதம்மா. பாட்டி வா. ஸ்னேகா, எதுக்கு இந்த ஏற்பாடுலாம்? இங்க பாரு கிச்சா, எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடியும். சோகங்களை நினைச்சு நீங்க சந்தோஷங்களை கொண்டாடாம விட்டுடக்கூடாது. நீ வாழ்க்கையில இது வரைக்கும் பரிபூர்ணமா எந்த சந்தோஷத்தையும் காணல. என்னால அந்த சந்தோஷம் தடைப்பட்டு போக கூடாது. ஆல் தி பெஸ்ட். ஷோபா, ஸ்னேகாவை நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. அவ வெளிப்படையா சோகத்தை மறைச்சாலும் அவ முகம் எப்படி காட்டி கொடுக்குது பாத்தியா? எல்லாம் மாமி ஆத்து விட்டு போயிட்டாளேங்கிறது தான். மாமி விஷயத்துல மட்டும் இல்ல, ஸ்னேகா அக்கா குழந்தை காயத்ரி விஷயத்துல தான் அக்காவோட மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. நம்ம கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் ஸ்னேகா அக்கா தான் குழந்தையே பணையம் வச்சிருக்காங்க. நமக்கு ஹெல்ப் பண்ண போய் பாவம் ஸ்னேகா அக்கா தான் குழந்தைய எழுந்துட்டு நிக்கிறாங்க. எப்படியாவது தான் குழந்தை கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில தான் இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை இன்னும் கிடைக்கல. பாவம் அக்கா. வாஸ்தவம் தான் ஷோபா. ஸ்னேகாக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த குழந்தை தான். இப்ப அது எங்க இருக்குன்னே தெரியல. பாவம், அவ மனசு என்ன பாடுபடும்? அவங்க அங்க அழுத்துட்டு இருக்கும்போது நமக்கு இங்க முதலிரவு தேவைத்தானே கிச்சான். அவங்க கண்ணீர்ல தான் நம்மளுக்கு முதலிரவு ஆரம்பிக்கணுமா? கரெக்ட் ஷோபா. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஸ்னேகா குழந்தைய தேடி கொடுத்தாதான் நமக்கு முதல் இரவு. அதுக்கு நான் பொறுப்பு. எப்போ போய் தேடுவேன்? இதோ இப்பவே போறேன். குழந்தைய தேடி கொண்டு வரேன். இப்பவா? இப்ப எங்க போய் தேடுவேன்? ஒரு இடம் இருக்கு. மல்லிகாவோட புருஷன் சுதாகர் தான் குழந்தைய கடத்தி இருக்கணும். அவன் ஒரு பெரிய ரவுடி. அது மட்டும் இல்ல, மகேஷ்க்கும் சுதாகருக்கும் முன்விரோதம் இருக்கு. அன்னைக்கு போலீஸ் எஸ்ஐ கூட சுதாகர் மேல டவுட் படுறதா ஸ்னேகா சொன்னா. சரி, நான் இப்போ மல்லிகா வீட்ல இருந்து தேட ஆரம்பிக்கிறேன். சரி கிச்சா, நான் அதோ வந்துடுறேன். நான் வேணா ஸ்னேகாக்கா கிட்ட சொல்லட்டுமா? வேண்டாம், குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா சர்ப்ரைஸா இருக்கும். நான் வரேன். என்ன கிச்சா, சும்மா போறேன். போறோமா? என்ன இவரு போறேன்னு சொல்லிட்டு போறாரு, போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதா? ஸ்னேகா கிச்சா கல்யாணம் நடக்கும்னு நாம போட்டு திட்டெல்லாம் பழப்படுச்சீங்களா? என்னம்மா பண்றது? நடந்து முடிஞ்சிருந்தா ஒரு தலைவலி விட்டா மாதிரி இருந்திருக்கும். இது தீராத தலைவலியா இருக்கும் போல இருக்க. அந்த ஸ்னேகா இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டாளே மாமா. என்னப்பா? என்ன ரோஜா, ரெண்டு பேரும் என்னமோ திருடன தேல் கொட்டின மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் நேரம்டா, நீ ஏன் பேச மாட்ட? அப்பா,
என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிட்டு தரையில உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். ஏ ரோஜா, என்ன கல்யாணத்துக்கு வர விடாம தடுக்க எனக்கு பால்ல தூக்க மாத்திரைய கலந்த என்னென்ன அவ்வளோ பெரிய இழிச்சவாயன்னு நினைச்சியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என் மூஞ்சில கரிய பூசணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த ஸ்னேகா உங்க 2 பேர் மூஞ்சிலையும் நல்லா கரிய பூசிட்டா. போது நிறுத்துங்க. ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சோம். ஆனா கெட்ட நேரம் உங்களுக்கு இன்னும் முடியல. அது புரியாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்னேகா 7 நாட்டு சனி உங்களை ஒரு வழி பண்ணாம விடாது. நீங்க வேணா பாருங்க. ஏய், சும்மா ஏண்டி என்கிட்ட கோச்சுக்கிற? அந்த ஷோபாக்கும் கிச்சாக்கும் கல்யாணம் நடத்தணும்ன்றதுக்காக ஸ்னேகா என்னென்னமோ திட்டம் போட்டா. சத்தியமா சொல்றேன், எனக்கும் அதுக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்ல. அது இருக்கட்டும், என் குழந்தைய அப்பா கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாரே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அது நீ கல்யாணத்துக்கு போகாம தடுக்கணுன்றதுக்காக நான் போய் சொன்னப்பா. குழந்தைய பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பா, வர வர நீங்களும் அதிகமா போய் பித்தலாட்டம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஓ அப்பனாச்சே, வேற எப்படி இருப்பேன்? கூடிய சீக்கிரத்துல குழந்தை எங்க இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். உங்க யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. ஐயோ மாமா, இந்த ஸ்னேகா பிரச்சனை எப்பதான் முடியும்? மகேஷ், நான் மழுவா பேசுறேன் மகேஷ். மகேஷ், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சுதாகர் எங்க வீட்டுக்கு வந்து என்ன கட்டி போடுடா மகேஷ். வீட்டை வேற பூட்டிட்டு போயிட்டான். வந்து உடனே காப்பாத்துங்க மகேஷ். உடனே வாங்க மகேஷ். மகேஷ், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் சொன்ன இந்த தகவலை கண்டிப்பா மகேஷ் கேட்டிருப்பாரு. நிச்சயமா மகேஷ் வந்து என்ன காப்பாத்துவார். இந்த பரிமளத்துக்கிட்ட சுதாகர் கிட்ட எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். மாமா, யார் போன்ல? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேம்மா. இந்த நேரத்திலயா? ஆமாம்மா, ஒரு கணக்க முழுசா செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு இதுதான் சரியான நேரம். மகேஷ் கிட்ட எதுவும் சொல்லாதம்மா. நீ கொஞ்சம் பத்திரமா இரு. எங்க போறீங்க மாமா? மல்லிகா வீட்டு வரைக்கும். என்ன வீடு பூட்டி இருக்கு? எஸ்ஐ சொல்றத பார்த்தா ஸ்னேகாவோட குழந்தைய இந்த வீட்டில் தான் மல்லிகாவோட புருஷன் சுதாகர் மறைச்சு வச்சிருக்கணும். எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சு ஸ்னேகா கிட்ட ஒப்படைக்கணும். குழந்தைய இங்கே தான் மறைச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பூட்டை எப்படி உடைக்கிறது?
மல்லிகா நீயா? என் கட்டை ஒத்து விடு. ஆமா, ஸ்னேகாவோட குழந்தை எங்க? என்னக்கிட்ட எனக்கு எப்படி தெரியும் என்ன கிச்சா? விளையாடுறியா? உன் புருஷன் சுதாகர் எங்க? எனக்கு தெரியாது. உன் புருஷன் சுதாகர் தான் ஸ்னேகாவோட குழந்தைய கடத்தி வச்சிருக்கான். இந்த விஷயத்த எஸ்ஐ போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாரு. அப்ப உனக்கும் இதுல தொடர்பு இருக்கணும். எங்கடி குழந்தை? இந்த பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ முதல்ல கிளம்பு. ஏய், ஸ்னேகாவோட குழந்தை எங்கடி? ஆ? சொல்லுடி. எங்கடி? சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்லல உன்னை இப்படியே கொன்னுடுவேன். சொல்லுடி. ஏய், சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஏய், மரியாதையா சொல்லுடி. ஏய், ஸ்னேகா குழந்தை எங்கடி? சொல்லு. என்ன போட்டோ இது? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், போ. இல்ல, போடி. நீயும் மகேஷும் ஆபாசமா கட்டில படுத்துண்டு. ச்சே. கிச்சா, குடு. ஏய், ஏய், அந்த போட்டோஸ் குடு. நீ போடி. அந்த போட்டோஸ் குடுடா. போடி. உனக்கும் மகேஷ்க்கும் நடுவுல தாம்பத்திய உறவே இருந்ததா? ஐயோ, மகேஷ் அந்த ஸ்னேகா கடவுளா நம்பின்னு இருக்கா. மகேஷ்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டா. ச்சே, கடவுளா இவ? காமுக, காமாந்தக. இதை இப்பவே ஸ்னேகா கிட்ட காமிச்சே. நீ பார்க்க கூடாத போட்டோஸ் பார்த்துட்ட. உன்னை உயிரோட விட ஏய், ஏய், ஆ, ஏய். என்னது கதவு திறந்திருக்கு? மகேஷ் எனக்கு ஆபத்து, உடனே வாங்கன்னு மல்லிகா ஃபோன் பண்ணா. அப்படியே இந்த பெங்களூர் போட்டோஸ பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம வந்தோம். ஏய் மல்லிகா, விடு. ஏய் கிச்சா, விடுன்றல. விடுடா. ஏய், என்ன என்ன சத்தம்? விடுறீங்க. யாரது? கிச்சா. ஐய், டேய், 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 பாவி பாவி பாவி. ஏண்டா நீ இவ்வளவு அடிச்ச? ஏண்டா 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 நீங்க வந்த? சார், சொல்றா. நான் ஸ்னேகாவோட குழந்தையை தேடி வந்தேன் சார். ஸ்னேகாவுடைய குழந்தையா? ஆமா. அது எங்கப்பா இங்க வந்துச்சு? இங்க இல்ல, ஆனா வேற கேவலமான விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது சரி, மல்லிகாவை ஏன் அடிச்ச? அவன் என்ன தப்பு பண்ணா? அம்மணி, மல்லிகா, மல்லிகா, ஏண்டா இவன் மயக்க அடிச்சு விழுந்திருக்காளா இல்ல செத்துட்டாளா? சந்தோஷம், அப்படியே சாகட்டும். ஐயோ, அம்மணி, அது என்னடா கையில போட்டா? உன் மகன் மகேஷோட காம களியாட்டங்கள், மகேஷ் மல்லிகா சரச சல்லாபங்கள், இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். யோ, புள்ளையாயா பெத்து வச்சிருக்க? சரியான ஸ்ரீலோலன்யா. பாருங்க, பார்த்து நன்னா ரசிங்க. ஐயோ, கடவுளே, இது என்ன கொடுமை? ச்சே. என்னைய கண்ண மூடிட்ட? நீ செஞ்ச பாவம், உன் பிள்ளைய பெத்த பாவம் உன்னாலே பார்க்க முடியலையா? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நெஞ்ச நிமித்தி நடக்கிறான் உன் புள்ள. இந்த லட்சணத்துல கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம ஆஸ்பத்திரியில ஸ்னேகா கழுத்துல தாலி கட்ட வரானா. ஸ்னேகாவும் அவனை நம்பிண்டு இன்னும் நிக்கிறா பாவம். அடா பாவி மகேஷ், உன்னை நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு நான் வக்காலத்து வர வாங்கினடா. இப்படி பண்ணிட்டியடா படுவாவி. ரோஜாக்கு மட்டுமா? ஸ்னேகாக்கு தானே துரோகம் பண்ணா. இவனெல்லாம் தெருநாய கல்லால் அடிச்சு கொல்ற மாதிரி ரோட்ல ஓட விட்டு கொல்லணும். இப்பவே போறேன். ஸ்னேகா கிட்ட இந்த அசிங்கத்தை காட்டுறேன். ஊர் உலகத்துக்கு பிரிண்ட் பண்ணி போஸ்டர் அடிச்சு ஓட்டுறேன். விட மாட்டேன். உங்க மகன் நாண்டுகிட்டு சாகணும். இருப்பா, நிலுப்பா நிலுப்பா. ஊர் உலகத்துல இதை பார்க்க கூடாதுப்பா. அப்புறம் ஏதாவது விபரீதம் ஆயிடும்பா. ஓஹோ, இப்பவும் உங்க மகனை காப்பாத்த துடிக்கிறீங்க? இல்லப்பா, இல்ல. மகேஷ் எக்கேடு வேணா கெட்டு நாசமா போட்டப்பா. நீ ஸ்னேகா ரோஜாவுடைய வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாருப்பா.
அவங்களுக்கு இது விஷயம் தெரிய வந்ததுன்னா உடைஞ்சு போயிடுவாங்கப்பா. உடையிறது தற்கொலையே பண்ணிப்பாங்கப்பா. அதுக்கப்புறம் காயத்ரி, ஜீவா அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாரு. அப்பா அம்மா இல்லாம அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையே சூன்யம் ஆயிடும்பா. இப்படி எல்லாம் சொல்லி என்ன தடுத்துற முடியாது. இத ஸ்னேகா கிட்ட காட்டியே தீருவேன். அவ தலையில இருக்க மகேஷ் பேய் அப்பதான் இறங்கும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன விடுங்க, என்ன விடுங்க. வேணாண்டா வேணாண்டா, அந்த போட்டோவை கொடுத்துடுறா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, உன் காலில் வேணா விழுறேன்டா. டே கொடுத்துறா, கிச்சா கிச்சா அந்த போட்டோவை கொடுத்துடுறா. என்ன விடுங்க. இந்த போட்டோவை ஸ்னேகா கிட்ட காட்டுவேன். உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவேன். ஐயோ, என் மருமக ரோஜாவுடைய வாழ்க்கையை வீணா விடுங்க சார். குறா அந்த போட்டோ குறா. சொன்னா கேளுங்க சார். குறா சார், அந்த போட்டோ சொன்னா கேளுங்க சார். குறா கிச்சா குறா குறா விடுங்கன்றல. குறா வேணா சார், சொன்னா கேளுங்க. நான் இத ஸ்னேகா கிட்ட காமிச்சே தீருவேன். நான் சொல்றது கேளுங்க. விடுங்க சார். விடுங்க குறா சார். வேணா குறா கேளுங்க. இத பாருங்க. வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் என்ன விடுங்க சார். நான் போறேன் சார். ஐயோ கிச்சா, டேய் டேய் கிச்சா கிச்சா. ஐயோ 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 கிச்சா. ஐயோ ஐயோ கிச்சா. ஐயோ ஐயோ கிச்சா செத்துறானமா. ஐயோ செத்துறானமா. கிச்சா செத்துறானமா. கிச்சா செத்துறானமா. நான் என்ன பண்ணுவா? ஐயோ 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 கிச்சா செத்துட்டானமா. ஐயோ ஐயோ கிச்சா செத்து போயிட்டாமா. சார், என்ன சார் இது? அநியாயமா கிச்சாவை கொன்னுட்டீங்க. நான் வேணும்னே பண்ணலம்மா. ஏதோ கோவத்துல பிடிச்சு தரல. இப்படி அநியாயமா உயிரை விட்டுட்டானே. ஒரு அப்பாவி பையனை கொண்டுட்டேனம்மா. நான் பாவிமா. ஆண்டவா, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேனம்மா. இப்ப நான் என்னம்மா பண்ண போறேன்? கடவுளே. ஐயோ மல்லிகா, என்னது சார்? இவனை என்ன சார் பண்ணீங்க சார்? உங்களை தான் கேட்கறேன், சொல்லுங்க. கிச்சா ஸ்னேகாவோட குழந்தை காயத்ரி தேடி இங்க வந்தாரு. அப்போ இவருக்கும் கிச்சாக்கு ஏதோ பிரச்சனை ஆகி இவரு கிச்சா மருமமனையில் தள்ளி விட்டாரு. நான் வேணும்னே தள்ளப்பா. அவனை கொல்லணும்னு நான் மனசால கூட நினைச்சது இல்ல. அவன் சாவணும்னு விதி இருக்கு. அது என் கையால நடந்துடுச்சு. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். அந்த பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் போறேன். நான் இப்பவே போய் போலீஸ்ல சரணடைஞ்சிடுறேன். சார் நில்லுங்க. எங்க போறீங்க? சரண்டர் ஆக போறேன். நீங்க சரணனா பாதிக்கப்பட போறது யாரு தெரியுமா? நாங்க. என்ன சொல்றீங்க? பின்ன கொலை நடந்தது எங்கன்னு போலீஸ் கேட்கும். கொலை நடந்தது எங்க வீட்டுல சார். சார், போலீஸ் உங்களை மட்டும் இல்ல எங்களையும் தான் விசாரிக்கும். போலீஸ் விசாரணை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல சார். நாங்க பாதிக்கப்படுறது அப்புறம் சார். முதல்ல உங்க பையனுக்கு தான் கெட்ட பேரு. என்ன சார் பாக்குறீங்க? கிச்சா ஏன் இங்க வந்தான்னு நாளைக்கு போலீஸ் விசாரணையில கேட்கும். நாங்களும் பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்போ பெங்களூர் சிடி போட்டோ விஷயம் எல்லாத்தையும் நாங்களும் போலீஸுக்கு கொடுத்து ஆகணும். உங்க பையனை பத்திய உண்மையும் அப்பட்டமா வெளியில வரும். பரவாயில்லையா? அந்த சிடி போட்டோ விஷயம் வெளியில வரக்கூடாது. என் பையனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. எந்த பழி பாவமா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். அவனுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. ஓகே, அப்ப நான் சொல்றபடி நீங்க கேளுங்க சார். இங்க நடந்த மறந்துட்டு வீட்டுக்கு போங்க சார். இங்க கிச்சாவும் வரல, நீங்களும் வரல, எந்த கொலையும் நடக்கல. எல்லாத்தையும் மறந்துருங்க, எல்லாத்தையும் மறைச்சிருவோம். நீங்க எப்பவும் போல வீட்டுக்கு போய் நிம்மதியா வேலையை பாருங்க.
மற்ற எல்லாத்தையும் இந்த சுதாகர் பார்த்துக்குவான். அது எப்படிங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் என்னால நடந்திருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு என்னால வாழ முடியாது. போங்க சார், தாராளமா போங்க, நான் தடுக்கல. ஆனா உங்க ஒரே பையன் மகேஷோட மான மரியாதை தெருவுக்கு வந்துடும். அதனால பாதிக்கப்பட போறது உங்க மருமக ரோஜாவோட வாழ்க்கை. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் செஞ்ச தப்புக்கு ரோஜாவுடைய வாழ்க்கை சீரழியணுமா? கூடாது. ஓகே, நான் சொன்னா நீங்க கேட்க போறது இல்ல, நடக்கிறபடி நடக்கட்டும். நீங்க எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்? ஒரு ஃபோன் பண்ணா போதும், அவங்களே வந்து ராஜா மரியாதையோட கூட்டி போயிடுவாங்க. நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? அப்ப நானே பண்ணிடுறேன். ஃபோன் பண்ண வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தான் செய்யறேன். ஓகே, நீங்க வீட்டுக்கு போங்க, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தைரியமா போங்க சார், நான் இருக்கேன்ல. எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? இல்ல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு. கண்டிப்பா பிரச்சனை வரும். அதை சமாளிக்கிறதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன என்ன திட்டம்? சொல்றேன். ஹாய் ஷோபா, குட் மார்னிங். கிச்சா என்ன தூங்கிட்டு இருக்கானா? ஏன் ஷோபா அழற? ஏதாவது பிரச்சனையா? ஷோபா என்னாச்சு? ஏன் அழற? ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் நல்லபடியா தானே முடிஞ்சது. ஏன் அழற? இப்படி எதுவுமே சொல்லாம அழுதா எப்படி? ஷோபா என்னாச்சு? ஏன் அலற? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. ஏன்? எதனால? நேஹா அக்கா எங்க கல்யாணத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய தியாகங்கள் செஞ்சாங்க. அதனால காணாம போன ஸ்னேகாவோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதான். என்னடி முட்டாள்தனம் இது? ஏன் துக்கத்துக்காக நீங்க ஏன் உங்க சந்தோஷத்தை கட்டுப்படுத்தணும்? இல்லக்கா, நாங்க சரியா தான் முடிவு பண்ணிருக்கோம். குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு போனவரை இன்னும் காணும். அதான் பயமா இருக்கு. கிச்சா இப்ப எங்க போயிருக்கான்? மல்லிகா வீட்டுக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. ஸ்னேகா, ஸ்னேகா, இந்தா உன் குழந்தை காயத்ரி. காயத்ரி, காயத்ரி குட்டி செல்லோ, எப்படிடா இருக்க? நீ இல்லாம அம்மா எவ்வளவு தவிச்சு போயிட்டு தெரியுமா? வந்துட்டியா என்கிட்ட? நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியாடா? படி பாரு, படி என் குழந்தை. தமிழ் பாரு, சுக பாரு, என் குழந்தை வந்துடுது. ஏம்மா, இந்த குழந்தை உன்கிட்ட எப்படி வந்தது? அது சொல்றதுக்கு தான் வந்தேன். இவ்வளவு நாளும் உன் குழந்தை என்கிட்ட ஆசிரமத்துல இருந்தா, நான் தான் பாத்துக்கிட்டேன். ஆனா குழந்தைய காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோமே. மகேஷ்ட இருந்த குழந்தை எப்படிங்க ஆசிரமத்துக்கு வந்தது? சொல்றேன். ராஜசேகர் சார் ஒரு நாள் ராத்திரி இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஆசிரமத்துக்கு வந்தாரு. ராஜசேகரா? ஆமா, அவர் வீட்ல இருந்த குழந்தைய அவரே கடத்தி தூக்கிட்டு வந்தாரு. அதுக்கு காரணம் இருக்கு, சொல்றேன். ஜானகிமா, ஜானகிமா, சீக்கிரம் எழுந்துருங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? குழந்தைங்க யாருக்காவது உடம்பு சரியில்லையா? உங்களை அவசரமா பார்க்கணும்னு ராஜசேகரன் ஒருத்தர் வந்திருக்காருமா. ராஜசேகரா? இந்த நேரத்திலயா? ராத்திரி மணி 11:30. அவர் கையில பச்சை குழந்தை வேற இருக்குமா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வாங்க பார்க்கலாம்.
சார். வாங்கம்மா. முதல்ல இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிக்கணும். எனக்கு வேற வழி தெரியல. பெரிய ஆபத்துல இருந்து என்ன நீங்க காப்பாத்தணும். இந்த குழந்தை ஸ்னேகாவுடைய குழந்தை காயத்ரி. முதல்ல இவ்வளவு வாங்கிக்கங்க. புடிங்க. சரி. இது எப்படி உங்ககிட்ட? ஸ்னேகாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம். அத மகேஷ் தடுக்க பார்த்தான். அவனால முடியல. அதனால ஸ்னேகா குழந்தை எனக்கு தானே பிறந்தது, அதனால அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். ஐயோ, இது என்ன கொடுமை? கொடுமைதாம்மா. இந்த கொடுமையை தான் ரோஜாவால அனுமதிக்க முடியல. தான் குழந்தை வீட்டுல இருக்கும்போது மகேஷுக்கு பிறந்த இன்னொருத்தி குழந்தைய அதே வீட்டுல வளர்றதுக்கு ரோஜாவால எப்படி அனுமதிக்க முடியும்? அதனாலதான் நானும் ரோஜாவும் திட்டம் போட்டு குழந்தைய கடத்துற மாதிரி நாடகம் போட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டேன். மகேஷுக்கு உங்க மேல சந்தேகம் வராதா? வராதுமா. நான் பெங்களூர் போயிருக்கிறதா மகேஷ நம்ப வச்சிருக்கிறேன். குழந்தை கொஞ்ச நாள் உங்க பாதுகாப்புல இருக்கட்டும். எவ்வளவு நாள் சார்? ஸ்னேகா கிச்சா கல்யாணம் தடங்கள் இல்லாம நடக்கணும். எங்க மகேஷ் இந்த குழந்தைய வச்சு ஸ்னேகாவுடைய மனச மாத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு பயந்துதான் நாங்க இந்த குழந்தைய மறைக்கிறோம். ஸ்னேகாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்னேகா குழந்தைய அவகிட்ட ஒப்படைச்சிடலாம். தாயையும் குழந்தையும் பிரிக்கிறது பாவமாச்சு. நீங்களே இப்படி செய்யலாமா? வேற வழி தெரியலையேம்மா. கிச்சா கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே நீங்களே இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் ஸ்னேகா கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த உரிமையை நான் உங்களுக்கு தரேன். அது வரைக்கும் குழந்தைய தயவு செய்து நீங்க இங்க வச்சிங்க ப்ளீஸ். இந்த விஷயம் ஸ்னேகாவுக்கோ வைதேகி அம்மாவுக்கோ தெரிஞ்சு போலீஸ் அது இதுன்னு போயிட்டாங்கன்னா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. வைதேகி அம்மா கிட்ட பேசி குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கான அனுமதியை வாங்கிட்டேன். ஸ்னேகா கல்யாணம் நடக்கிறதுக்காக அந்த அம்மா எதை வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு நமக்கு உண்டு. நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாமா. இந்த குழந்தை மகேஷ் கிட்ட இருக்கிறத விட உங்க பாதுகாப்புல இருக்கிறதுல வைதேகி அம்மாவுக்கு பூரண சம்மதம். ஸ்னேகா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இத பத்தி யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு என்கிட்ட அந்த அம்மா சத்தியம் பண்ணிருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. ஸ்னேகா கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைக்கிற வரைக்கும் நான் காயத்ரி பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப நன்றிமா. நான் வாங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பேர் என்ன? காயத்ரியா? நல்லா இருக்கே பேரு. அழகா இருக்குல்ல? ஓன ஓன ஓன. வைதேகி அம்மா சம்மதத்தோட தான் இது நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பாதுகாப்புல வச்சுக்கிட்டேன். அதனால உனக்கு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். எனக்கு வேற வழி தெரியல. தப்பா இருந்தா மன்னிச்சிடுமா. அப்ப இந்த குழந்தை விஷயம் ரோஜா, ராஜசேகர், வைதேகி இவங்க 3 பேருக்கும் தெரிஞ்சிருந்தும் மறைச்சிருக்காங்க. நான் அப்பவே அம்மா மேல சந்தேகப்பட்டேன். பேத்தி இருக்கிற இடம் தெரிஞ்சதுனாலதான் அம்மா அவ்வளவு தைரியமா கல்யாண வேலைகள்ல ஈடுபட்டா. அவ்வளவு முயற்சி பண்ணியும் அம்மாவோட திட்டம் நிறைவேறல. எனக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா கடைசியில கிச்சாவுக்கும் ஷோபாவுக்கும் தான் கல்யாணம் நடந்தது. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உங்க அம்மா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நீ காதலிச்சவங்கள சேர்த்து வச்சிட்ட. அந்த கோவத்துலதான் உங்க அம்மா வந்து ஆசிரமத்துல குழந்தைய கேட்டாங்க. ஸ்னேகா என்னை ஏமாத்திட்டா. இந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, கண்காணாத இடத்துக்கு எடுத்துட்டு போய் இதை நான் வளர்க்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆனா நான் கொடுக்கல. தாயையும் குழந்தையும் பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்கு? உங்க பொண்ணை பிரிஞ்சு நீங்க படுற வேதனைய உங்க பொண்ணுக்கும் கொடுக்காதீங்கன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிமா. என் வேலை முடிஞ்சது. நான் வரேன். காயத்ரி, காயத்ரி செல்லம், பாட்டி பாரு. வரேம்மா, வரேன். சரிம்மா. என்னடா என்னடி தங்கம்? ஏது கழற? ஓ சரி சரி சரி. ஹலோ ஹலோ, ஸ்னேகா வீடா? நான் எஸ்ஐ மனோகர் பேசுறேன்.
இங்க நுங்கம்பாக்கம் டேங்க் பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு, அங்க உடனே வர முடியுமா? எதுக்கு சார்? இங்க ஒரு டெட் பாடி இருக்கு, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், உடனே வாங்க. போனமா? யாரோடது சார்? என்ன சொல்றீங்க?